தற்போது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மீண்டும் அனுமதி வழங்கியிருக்கிறது. மீத்தேன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நாங்க ஏற்கனவே ட்ரிபியூனல்ல தீர்ப்பாயத்துல வழக்கு தொடுத்திருந்தோம். அதுல தீர்ப்பாயத்துல நாங்க தமிழ்நாடு சர்க்கார் நிபுணர் குழு அமைக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு தமிழ்நாட்டுல மீத்தேன் அனுமதிக்க கூடாது, அது பெரும் சுற்றுச்சூழலை பாதிக்கும்னு அறிக்கை கொடுத்துருச்சு. அதனால நான் அனுமதிக்க மாட்டேன்னு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொன்னாங்க. இந்த நேரத்துல மத்திய சர்க்கார் என்ன பண்ணாங்கன்னா, பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன அந்த துறை அமைச்சர், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுத்த கான்ட்ராக்டை நாங்க ரத்து பண்ணிட்டோம், காரணம் சொன்ன டயத்துக்குள்ள வேலையை செய்யலைன்னு சொன்னாங்களே தவிர திட்டத்தை மத்திய சர்க்கார் கைவிடலை. இந்த சூழ்நிலையில அமைச்சர் திட்டத்தை கைவிடலைன்னு சொன்னதுனால அதை தொடர்ந்து மக்கள் மத்தியில போராடிக்கிட்டு ட்ரிபியூனல்ல நாங்க பழையபடியும் தீர்ப்பாயத்துல நாங்க அதை பற்றி சொல்லி இதுக்கு தடை வேணும்னு கேட்டப்போ, அப்போ இதுக்காக ஒரு அனுமதி கேட்டு அவங்க பழையபடி அந்த ரத்து பண்ண கம்பெனிக்காரன் கேஸ் போட்டிருக்கிறான். கேஸ் போட்டுட்டு அவங்க பழையபடி அனுமதி கேட்கிறான். இப்படி இந்த சூழ்நிலையில சுற்றுச்சூழல் துறை மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்தா தமிழ்நாட்டுக்குள்ள அதை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருக்குது. அங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இருக்கிறோம். தீர்ப்பாயத்திலே போட்டு அதுக்காக ஒரு நல்ல உத்தரவு வாங்கி இருக்கிறோம். அதனால மத்திய சுற்றுச்சூழல் துறை அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா அது அயோக்கியத்தனம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம், இதுக்கு மன்னிப்பு கிடையாது. மீத்தேனை உள்ள நுழைய விட மாட்டோம். ஒரு மிஷினை கொண்டுகிட்டு கூட மீத்தேன் கொண்டுகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள வர முடியாது. அந்த பகுதியில ஒரு மாசம் ஊரூரா போய் மக்களை திரட்டி இருக்கிறேன். நிச்சயமா நடத்த விட மாட்டோம். கண்டனம் தெரிவிக்கிற மத்திய சர்க்கார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துக்கு. இந்த மீத்தேன் திட்டம் மீண்டும் தமிழகத்திற்குள் வராமல் தடுக்க நம் முன்னுள்ள சட்ட வாய்ப்புகள்லாம் என்னென்னங்க ஐயா? வரவே முடியாது. நாங்க ஏற்கனவே ட்ரிபியூனல்ல போட்டப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது திரும்ப கேஸ் போடுங்கன்னு ட்ரிபியூனல்ல எங்களுக்கு சொல்லி இருக்குது. இப்போ அவங்க ஒண்ணும் பண்ணல, நாங்க ஒண்ணும் பண்ணல, நாங்க மீத்தேன் கொண்டு வரலன்னு சொல்றாங்கல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்களே வழக்கு தொடுங்கன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயமே கூறி இருக்கு. நாங்க தீர்ப்பாயத்திலும் வழக்கு போடுவோம், உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு போடுவோம். மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மீண்டும் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எங்க மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதியை நாங்க எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த பகுதி கூட மாத கணக்குல ஊரா போய் மக்களை திரட்டி இருக்கிறோம். அவன் அனுமதி கொடுத்தாலும் இங்க கொண்டு வர முடியாது. மீத்தேன் ஆபீஸை உடைச்சு நொறுக்குவோன்னு ஆபீஸை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். தஞ்சாவூர் ஆபீஸை காலி பண்ணி அன்னைக்கு ராத்திரியே 3 லாரி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. மீத்தேன் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம். அது எந்த தலைகீழா நின்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதை நான் திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறேன். இப்போது கிடைச்சிருக்கும் தகவல் படி இனி நீங்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு எத்தனை இடமா சொல்றது? போராட்டமே என் வாழ்க்கை. நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நன்றிங்கய்யா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.